Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ப்лауஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இதுதான் फ्रेंड्स அந்த ப்лауஸோட ஓவரால் லுக் எவ்வளவு சூப்பரா கியூட்டா வந்திருக்கு அப்படினு பாத்துறலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே இதுல என்னலாம் வர்க் பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தலாம் ஒவ்வொண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 லைன்ஸ்க்கு saree thread கொடுத்திருக்கேன். அதுல வந்து காப்பர் கலர் saree thread தான் கொடுத்திருக்கேன். because வந்து சாரியில காப்பர் கலர் தான் வருது. காப்பர் கலர் saree தான் வந்துச்சு. சோ அதனால காப்பர் கலர் saree thread கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து இந்த சாரியோட கலர்ல இருக்க பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நான் கொடுத்திருக்கேன் ஒரு லைனுக்கு. அதுக்கு அப்புறமா காப்பர் கலர்ல இருக்க ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி அதுக்கு அப்புறமா வந்து அதை ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து saree கலர்ல இருக்க கிளாஸ் பீட் கொடுத்து இந்த border work வந்து முடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இங்க எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டான சூப்பரான work கொடுத்திருக்கேன். இது என்ன பண்ணிருக்கேன் அப்படினா first of all வந்து ஒரு clip stone சொல்லுவாங்கல அது வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன். ஸ்டிக் பண்ணி அதை சுத்தி வந்து கிளாஸ் பீட் அந்த saree கலர்ல இருக்க கிளாஸ் பீட் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து காப்பர் கலர்ல இருக்க thread வச்சு 5x5 10 strands எடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரிங் நாட் ஃப்ளவர் பண்ணிருக்கேன். அவ்வளவு கியூட்டா வந்துச்சு. சூப்பரா இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கீழ வந்து அதே மாதிரி ஒரு பீட் கொடுத்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுத்தி வந்து கிளாஸ் பீட் தான் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து சீக்வென்ஸும் ஒரு இந்த ப்лауஸோட கலர்ல இருக்க அதோட டார்க்கா இருக்க கிளாஸ் பீட் ஆர் கட் பீட்னு சொல்லலாம். அதையும் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கீழ என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு 5 கட் பீட் கட்தான பீட் யூஸ் பண்ணிட்டு கீழ வந்து காப்பர் கலர்ல இருக்க ரைஸ் பீட் கொடுத்து இங்க வந்து நம்ம அதுக்கு அப்புறமா வந்து ஒரு கிளாஸ் பீடும் கொடுத்து ஒரு லைனை கொடுத்துட்டு இங்க லீஃப் மாதிரி காப்பர் கலர் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். லீஃப் மாதிரி கொடுத்திருக்கேன். பாத்தீங்கனாலே தெரியும். ஒரு 4 லீவ்ஸ் கொடுத்து இதை வந்து முடிச்சிட்டேன். சூப்பரா வந்துச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு கட்தானா பீட் கொடுத்து கொஞ்சம் கட்தானா பீட் கொடுத்து அதுக்கு அப்புறமா வந்து நம்பர் 3 பீட் அதுவும் வந்து காப்பர் கலர் தான் அது கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா வந்து கீழ என்ன பண்ணிருக்கேன் அப்படினா திருப்பியும் கட்தானா கொடுத்து லைன் பேட்டர்ன்ல வந்து நான் வந்து ஒரு பீட் இது வந்து ரைஸ் பீடும் and வந்து சுகர் பீட் கிளாஸ் பீட் இருக்கும்ல அந்த பீடும் கொடுத்து இதை முடிச்சிட்டேன். and இங்கேயும் வந்து saree கலர்ல இருக்க கிளாஸ் பீடு கொடுத்து அதுக்கு அப்புறமா வந்து நம்பர் 3 பீட் வச்சு ஒரு லீஃப் மாதிரி கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்திருக்கேன். கட்டானா பீடையும் and வந்து சீக்வென்ஸையும் வச்சு ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்திருக்கேன். and வந்து மேலையும் கீழையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த லீஃப் பேட்டர்ன். பட் வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இடையில மட்டும் 2 கிளாஸ் பீடு ஒரு காப்பர் கலர் சுகர் பீட் கொடுத்து ஒரு லாக் கொடுத்து அதை முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாதிரி இங்க இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம ஒரு சீக்வென்ஸ் and 3 கிளாஸ் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். and வந்து இங்க இருக்கிறது மாதிரி தான் இதுவும். ஓகே அதையும் கொடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பீட் கொடுத்து அரும்பு டிசைன் மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்திருக்கேன். பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு கியூட்டா சூப்பரா இருக்குன்னு. இதையே தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கொஞ்சம் பிளேஸ் விட்டு அங்கங்க கொடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 7 புட்டாஸ் மாதிரி பெருசா கொடுத்திருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டும் இதெல்லாமே வந்து இங்க பார்த்திருக்கோம். இது வந்து இங்க பார்த்திருக்கோம். சோ இப்படி தான் நம்ம பண்ணிருக்கோம். ரொம்ப கியூட்டா சூப்பரா வந்துச்சு. and புட்டாஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா காப்பர் கலர்ல பெரிய சீக்வென்ஸ் ஃப்ளவர் சீக்வென்ஸ் இப்ப புதுசா செல் பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த சீக்வென்ஸும் வச்சு and வந்து ஒரு காப்பர் கலர் சுகர் பீடும் வச்சு இது வந்து லாக் பண்ணி ஒரு ஸ்டிட்ச் கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you friends. Thanks for watching.